வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இயற்கை சட்டம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இயற்கை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை செய்தால் அதற்கு விளைவாக தக்க பயன் வரும், அது நிச்சயம். இது இயற்கை சட்டம். இட் இஸ் அ லா ஆஃப் நேச்சர். இறைவனுடைய திருவிளையாடலை உணர்ந்து கொள்வோமேயானால் நாம் இரண்டு வகையிலே விழிப்போடு இருந்து பெற வேண்டியதை பெறலாம். ஒன்று, இயற்கையின் நேதியை உணர்ந்த மாத்திரத்திலேயே இயற்கையை சார்ந்து விடுகிறோம். எல்லா இயக்கங்களும் எல்லா விளைவுகளும் ஒரு நேதிக்கு உட்பட்டுத்தான் நடந்து வருகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற போது அந்த நேதிக்கு அடிப்படையாக உள்ள ஒரு பேராற்றலோடு ஒன்றி நிற்கின்ற போது அந்த நேதியை நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் மறவாது இருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் உண்டாகும். அறிந்து கொள்வது என்பது வேறு, மறவாது இருப்பது என்பது இரண்டாவது. மூன்றாவதாக உணர்ந்ததை செயல்படுத்தி தான் அதனுடைய நலனை பெறுவது என்பது. இந்த மூன்று வகையிலே மனிதன் முயற்சி எடுத்தால் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவனாலே நிச்சயமாக பெற முடியும். என்ன பெற முடியாது என்று நினைக்கின்றானோ அதை விட்டுவிட வேண்டியதுதான். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.